ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து நேற்று ஒரு அப்டேட் பார்த்தோம். ஸோ இந்த அப்டேட்டில் என்ன சொல்ல போகிறோன்னா, பிடிசி வந்து ஒரு 2 நாளாக வந்து ஒரே ப்ரைஸில் நிற்கிது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்த்து நம்ம வந்து அப்டேட் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதனுடைய மூவ்மெண்ட் எந்த அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் போட்டுட்ருக்கேன், சரிங்களா? ஓகே, நம்ம வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பிடிசி பாருங்கள், 62,800 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? கிட்டத்தட்ட 63, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு தான், ஓகேவா? இந்த ட்ரெண்டு நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு மேலே கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்தராக புல்லிஷ் எப்படி நடக்கணும்னா, இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போகணும், ஓகேவா? இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் வீக்லியில் மேலே க்ளோஸ் வைக்கணுங்க, ஓகேவா? வீக்லியில் மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அது ஃபர்தராக எப்படி போகும்னா, நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபர்தராக வந்து அதனுடைய ப்ரைஸ் மூமெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வீக்லியில் வந்து இந்த ட்ரெண்டுக்கு மேலே இப்படி க்ளோஸ் வச்சால் ஆல் டைம் ஹையை உடச்சிரும். உடச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இப்படி ரீட்டஸ் சேர்த்துட்டு அப்படியே பேரபலிக்காக பம்ப் ஆகும், சரிங்களா? சப்போஸ் வந்து இப்போ 64 வந்து ரிஜெக்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு தான், ஓகேவா? இந்த ட்ரெண்டு கிட்ட தான் இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்தராக நம்ம அனலைஸ் பார்க்கணும்னா ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 டேயில் வச்சா கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் வந்து நம்ம 4 ஹவரில் வைக்கலாம், ஓகேவா? ஸோ 4 ஹவரில் வச்சு ஜூம் பண்ணி பார்ப்போம், பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்து 4 ஹவர்லேயே நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ண முடியாது. இப்போ 1 ஹவரில் வைக்கலாம். ஸோ 1 ஹவரில் வைக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக ஒரு ரெசிஸ்டண்ட் வந்து மேக் பண்ணுறோம், சரிங்களா? ரெசிஸ்டண்ட் வந்து மேக் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? ப்ரைஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது. ப்ரைஸ் வந்து 1, 2, 3. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரிஜெக்ஷன் அதிகமாக இருந்தால் அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரே லெவலில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் வந்து ஒரே ப்ரைஸில் நிப்பாட்டுறான் பிடிசி ப்ரைஸை. அதனால் இங்கே என்ன நடக்கும்னா, இந்த ஒரே இடத்துல நிப்பாட்டும் போது இங்கே வேறு ட்ரெண்டு வேறு இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ் எல்லாம் மேலே தூக்கி போடுவாங்க, ஓகேவா? 64க்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பிடிசி பம்ப் இருக்குது, இங்கே ஒரு ட்ரெண்டு இருக்குது, ஸ்டாப் இருக்குது. அதனால் இங்கே ஒரு நாள் நிற்கும் போது ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் மேலே போடுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே வருவான், இல்லைனா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு ஃபர்தராக மேலே போவான். ஓகே, இப்போ என்ன இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே வந்து ஒரே நாளில் இந்த ப்ரைஸில் நிற்கிறனால இங்கே 64க்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோன்னா, அது உடச்சிட்டு ஃபர்தராக கீழே வந்துட்டும் மேலே, சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் போகலாம். பட் இங்கேருந்து இப்படி அடிச்சுட்டு இப்படி வருமானம் சொல்ல முடியாது. இப்படி கீழே வந்துட்டு கூட இப்படி போகலாம், ஓகேவா? ஸோ அது 2 சான்ஸ் இருக்குது. இங்கேருந்தும் இப்படி போகலாம், இல்லை கீழே வந்துட்டும் இப்படி போகலாம், சரிங்களா? ஓகே, இப்போ கீழே வந்தால் இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டை உடச்சிட்ட மாதிரி காமிச்சிட்டு அப்படியே மேலே கொண்டு வரலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம். அந்த ட்ரெண்டை உடச்சிட்ட மாதிரி உடச்சிட்டு இப்படி மேலே கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகே, நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் வந்து இங்கே ரிஜெக்ஷன் இருக்குது. அதனால் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போக வாய்ப்பு இருக்குது. அது கீழே வந்துட்டு போதா இல்லை இப்படியே போதான் தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனை, சரிங்களா? ஸோ பார்க்க வேண்டிய ரூல்ஸு, ஓகேவா? ஓகே கைஸ், இது வந்து பிடிசியோட ஷார்ட் டைம் அப்டேட்டு. ஸோ அதனால தான் ஒரே ப்ரைஸில் பிடிசி நிற்கிறனால ஸோ நம்ம வீடியோ போடலான்னு சொல்லி போட்டேன், ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நல்ல அப்டேட்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ வீடியோக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் போட்டு நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் போட்டு உங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ முடிவெடுங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.